வணக்கம். நம்ம வீட்ல மாசம் ஆகிற மல்லிகை செலவோ பால்காரர் கணக்கோ எழுதி வைக்க நம்ம போன்லயே நமக்கேத்த மாதிரி ஒரு சின்ன வசதி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சில நேரம் தோணும். இல்லனா நம்ம தெருவுல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன தோட்டம் போடுறோம், அந்த வேலைகளை பராமரிக்க ஒரு சின்ன ஆப் இருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கும்னு ஆசைப்படுவோம். ஆனா இந்த ஆசை அடுத்த நிமிஷமே காணாம போயிடும். ஏன்னா நமக்கு தான் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இங்கிலீஷ்ல ப்ரோக்ராம் எல்லாம் எழுத தெரியாது, அதுக்கு எங்க போறது, யாருக்கு அவ்வளவு காசு கொடுத்து வேலை வாங்குறது அப்படின்னு ஒரு மலிப்பு வந்துடும். ஆனா இப்போ காலம் ரொம்ப மாறி போச்சுங்க. நீங்க கம்ப்யூட்டர் பாஷையெல்லாம் கத்துக்க வேண்டாம், ஒரு வரியில கூட நீங்க ப்ரோக்ராம் எழுத வேண்டாம். சும்மா உங்களுக்கு என்ன வேணும்னு வாய் விட்டு சொன்னாலே நீங்க கேட்டது உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும். இந்த வித்தைக்கு பேர் தான் வைப் கோடிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2025 வருஷத்துல ஆண்ட்ரே கார்பத்தின்னு ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஆராய்ச்சியாளர் இதை கண்டுபிடிச்சு இப்படி ஒரு பேரை வச்சாரு. இது என்னன்னா, கம்ப்யூட்டருக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருந்து பெரிய சுவரை உடைக்கிற ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம கணினி புத்திசாலி ஏஐ இருக்குல்ல, அதுகிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்னு சாதாரணமா நம்ம பாஷையில சொன்னா போதும், அதுவே பின்னால இருந்து அந்த கஷ்டமான கம்ப்யூட்டர் வேலைகளை எல்லாம் செஞ்சு ஒரு முழு ஆப்பையே உருவாக்கி கொடுத்துரும். நீங்க சும்மா அந்த படத்தோட ஒரு வைபை, அதாவது அதோட உணர்வை, பெரிய அளவிலான ஒரு கற்பனையை மட்டும் சொன்னா போதும், உள்ள நடக்கிற அந்த கஷ்டமான கம்ப்யூட்டர் கோடிங் வேலையெல்லாம் அதுவே பார்த்துக்கும். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னு புரிஞ்சுக்கணும்னா, பழைய காலத்துல கம்ப்யூட்டர்ல ஒரு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு பார்க்கணும். பழைய காலத்து ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வெளிநாட்டு பாஷையை கத்துக்கிற மாதிரி. பெரிய பெரிய புஸ்தகங்களை படிச்சு எங்க புள்ளி வைக்கணும், எங்க பிராக்கெட் போடணும்னு பார்த்து பார்த்து டைப் பண்ணணும். அதுல ஒரு சின்ன புள்ளி தப்பா போனா கூட மொத்த கம்ப்யூட்டரும் முரண்டு பிடிச்சு நின்னுடும். அது ரொம்ப கண்டிப்பான ஒரு வேலை. ஆனா இந்த வைப் கோடிங் அப்படியே தலைகீழ். இதுல நீங்க செங்கல் தூக்குற ஆள் கிடையாது, நீங்க தான் அந்த பில்டிங்கை கட்டுற பெரிய இன்ஜினியர். நீங்க அந்த புத்திசாலி கிட்ட போய், எனக்கு என் வீட்டு வரவு செலவு பார்க்கறதுக்கு ஒரு ஆப் வேணும், அதோட பின்னணி பச்சை கலர்ல இருக்கணும், செலவு கணக்கை எழுதுற பட்டன் கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு சொன்னா போதும், அது உடனே அந்த ப்ரோக்ராமை எழுதி உங்க ஸ்கிரீன்ல காட்டும். அது உங்களுக்கு பிடிக்கலையா, உள்ள போய் நீங்க எதையும் திருத்த வேண்டாம், சும்மா வாய் வார்த்தையா அந்த பட்டனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கு, எழுத்த வெள்ளையா மாத்துன்னு ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ற மாதிரி சொன்னா போதும். இதனால நமக்கு என்னப்பா லாபம்னு கேக்குறீங்களா? கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சவங்க தான் இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லாம போயிருச்சு. ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்காருன்னு வைங்க, அவருக்கு கடையில் உள்ள சரக்கு கணக்கு பார்க்க அவரே ஒரு மதிய நேரத்துல ஒரு ஆப் செஞ்சுக்கலாம். ஒரு வாத்தியார் தன்னோட பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வார பாடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு பரீட்சையை அவரே ரெடி பண்ணலாம். ஏன், நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட என்ன சினிமா பார்க்கலான்னு சீட்டு குலுக்கி போடுறதுக்கு கூட சும்மா ஒரு ஆப் செஞ்சு விளையாடலாம். முன்னாடி எல்லாம் இதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து கோடிங் எழுதுறது சாத்தியமே இல்லை. இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்க செஞ்சதுல ஏதோ கோளாறு வந்து கம்ப்யூட்டர்ல சிவப்பு கலர்ல தப்புன்னு காட்டுதுன்னு வைங்க, நீங்க அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அந்த தப்பை அப்படியே காப்பி பண்ணி அந்த புத்திசாலிகிட்டே கொடுத்து, தம்பி இங்க பாரு, இப்படி ஒரு கோளாறு வருது, கொஞ்சம் சரி பண்ணுன்னு சொன்னா போதும், அதுவே அந்த தப்பை கண்டுபிடிச்சு சரி பண்ணிடும். ஆனா இதை கேட்கறதுக்கு ஏதோ மாய மந்திரம் மாதிரி இருக்கேன்னு நினைச்சுக்க கூடாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு பட்டனை அமுக்கிட்டு நாம பாட்டுக்கு சோஃபால படுத்து தூங்கலான்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா இது ரொம்ப சோம்பேறிகளுக்கான விஷயம்னு பேசுறாங்க. ஆனா அது ரெண்டுமே உண்மை இல்லை. அந்த கஷ்டமான டைப்பிங் வேலையைத்தான் கம்ப்யூட்டர் செய்யுதே தவிர, புதுசா யோசிக்கிறதுக்கும் பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் மனுஷ மூளை கண்டிப்பா வேணும். கணினி புத்திசாலி என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரே நேரத்துல 10 வேலையை சொன்னா அதுக்கு குழம்பி போயிடும். அதனால நீங்க ஒரு நல்ல மேனேஜரா இருக்கணும். உங்க மனசுல இருக்கிற பெரிய ஐடியாவை சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு பிரிச்சு பொறுமையா அதுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை ஓட்டி பார்த்து இந்த தப்பா வருதேன்னு கண்டுபிடிச்சு அது தப்பு பண்ணும்போது அதை கூட்டிட்டு வந்து சரியான பாதையில விடணும். இந்த வித்தை நம்மளோட மூளையை மழுங்கடிக்காது, மாறாக நம்மளை இன்னும் பெருசா யோசிக்க வைக்கும். அந்த கம்ப்யூட்டர் மொழியோட கஷ்டங்களை பத்தி கவலைப்படாம நம்மளோட முழு கவனத்தையும் நமக்கு என்ன வேணுமோ அது மேல மட்டும் வைக்கலாம். நாம இப்போ ஒரு அழகான புது உலகத்துக்குள்ள நுழைய போறோம். இத்தனை காலமா கம்ப்யூட்டர் கிட்ட வேலை வாங்குறதுக்கு மனுஷங்க நாம தான் அதோட கஷ்டமான பாஷையை கத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த வைப் கோடிங் மூலமா கம்ப்யூட்டர் நம்மளோட அந்த குழப்பமான ஆக்கப்பூர்வமான பாஷையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு, ஒரு நல்ல ஐடியாவுக்கும் அதை நிஜமாக்குறதுக்கு நடுவுல இருந்த பெரிய தடைய இது உடைச்சி எரிஞ்சிருச்சு. அதனால அடுத்த முறை உங்க மனசுல ஒரு அருமையான ஐடியா வந்தா, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுன்னு அதை குழி தோண்டி புதைக்காதீங்க.
கருவிகள் தயாராயிருக்கு, கணினி புத்திசாலியும் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்க ஐடியாவை ஒரு நல்ல வைபோட அதுகிட்ட சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.